அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சந்திரனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 10 வருட சந்திர திசை யாருக்கு யோகத்தை செய்யும், அதாவது 10 வருட சந்திர திசை எந்த லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யும், எந்த லக்னக்காரங்களுக்கு அவயோகத்தை செய்யும், நம்ம எல்லாமே பார்த்துடலாம் அந்த பதிவில். சரிங்களா? சந்திரன் பூமியோட நெருக்கமாக இருக்கக்கூடிய கோள், அதாவது பூமியோட துணைக்கோள்னு சொல்லுவாங்க. ஒளி கிரகம். சந்திரனாலே ஒரு ஒளி கிரகம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறையில் பிறந்தவங்களும் இருப்பாங்க, தேய்பிறையில் பிறந்தவங்களும் இருப்பாங்க, அமாவாசை டைமில் பிறந்தவங்களும் இருப்பாங்க. ஏன்னா சந்திரனுங்கிறது பொதுவாகவே ஒளி கிரகம், சுப கிரகம். அவர் இருள் சந்திரனாக மாறிட்டாருன்னா, அவர் தேய்பிறை சந்திரனாக மாறிட்டாருன்னா அது வந்து பாவ கிரகமாக கணக்கெடுத்துக்கணும். ஏன்னா அவர் இருட்டுக்குள்ளே சந்திரன் அந்த வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை போகும்போது சந்திரன் அப்படியே அந்த ஒளியை இழந்துகிட்டே வருவார். வளர்பிறைங்கும் போது சந்திரன் ஒளி, அந்த ஒளி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகமும், தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில யோகம் இருக்குது. சரிங்களா? அதை வந்து அமாவாசை யோகம் சொல்லுவாங்க, பௌர்ணமி யோகம் சொல்லுவாங்க, சூரியனுக்கு 7ஆம் இடத்துல இருந்த பௌர்ணமி யோகம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ சந்திரன் வந்து 10 வருடம் நடக்கும், 10 வருஷம் சந்திர திசை நடக்கும். எல்லாத்துக்கும் சந்திர திசை வந்துடாதுங்க. ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திர திசை கரெக்டான வயசில் வரும். ஒரு சில பேருக்கு பிறக்கும் போதே சந்திர திசை வரும். ஒரு சில பேருக்கு வந்து 10 வயசுக்கு அப்புறம் வரும். ஒரு சில பேருக்கு 25 வயசுக்கு அப்புறம் வரும். அதாவது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி வரும். நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தசாபுத்தி வரும். தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே. நவகிரகங்கள் தான். தசாபுத்தி தான் ஒரு மனுஷனோட லைஃப் அப்படியே கொண்டு போகும். அப்படியே இப்போ சந்திர திசை யாருக்கு வந்து யோகத்தை செய்யுன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மேஷ லக்னக்காரங்களுக்குங்க. மேஷ லக்னக்காரங்களுக்கு சந்திரன் 4ஆம் அதிபதியாக வருவார். ஆனால் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு தான். மற்ற கிரகங்களுக்கு 2 வீடு வரும். இப்போ சந்திரனுக்கு வந்து ஒரே ஒரு வீடு, அது கடகராசி மட்டும்தான். அப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு சந்திரன் 4ஆம் அதிபதி, சுகஸ்தானாதிபதி. அப்போ சுகத்தை கொடுக்குற கிரகம் சந்திரன் தான், ஆரோக்கியத்தை கொடுக்குற கிரகமும் சந்திரன் தான். அப்போ இந்த 4ஆம் அதிபதியே சந்திரன் வரனால மேஷ லக்னத்துக்கு சந்திரன் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருந்தாருன்னா அருமையாக வேலை செய்யும். 10 வருஷம் நல்ல வீடு, நல்ல வாகனம், நல்ல தாயாரோட உடல் ஆரோக்கியம் அந்த காலகட்டங்கள் நல்லாயிருக்கும். தாயாரோட உதவி கிடைக்கிறது எல்லாமே இந்த சந்திர திசையில் நடக்கும். அப்போ மேஷலக்னக்காரங்களுக்கு சந்திர திசை வர்றது ஒரு யோகம். ரிஷபலக்னத்துக்கு சந்திர திசை வரக்கூடாதுங்க. என்ன காரணம்னா, ரிஷபலக்னத்துக்கு அவர் 3ஆம் அதிபதி மாரகாதிபதியாக வேலை செய்வார். நீங்கள் ரிஷபலக்னக்காரங்களுக்கெல்லாம் சந்திர திசை 10 வருஷம் வந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆக்சிடென்ட் ஆகுது, உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, அடிக்கடி மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, இதெல்லாமே இந்த சந்திர திசையில் தான் வரும். மன ரீதியான பாதிப்பு, மனக்குழப்பம், நீர்நிலைகளில் பிரச்சனை, நீர்னால ஆபத்து, இதெல்லாமே சந்திர திசையில் தான் நடக்கும். அப்போது ரிஷபலக்னக்காரங்களுக்கு சந்திரன் யோகத்தை செய்யாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா மாரகாதிபதியை வேலை செய்கிறனால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, மாத்திரை மருந்து எடுக்கிறதெல்லாம் இந்த ரிஷபலக்னக்காரங்களுக்கு சந்திர திசையில் கண்டிப்பாக நடக்கும். அவர் இருக்கிற இடத்த பொறுத்து, எந்த இடத்துல இருக்காரோ அது வந்து 3ஆம் இடத்தோட பலன் சேர்த்தி பண்ணுவார் அவர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்துக்கு சந்திர திசை பரவாயில்ல, அவர் தனஸ்தானாதிபதியாக வரனால வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரனால் மிதுன லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை அருமையாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். பணம் வரும், பணப்புழக்கம் இருக்கும், குடும்பத்தை அமைச்சு கொடுக்குற கிரகமே சந்திரன் தான். அப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து அவர் 2ஆம் இடத்துல இருக்கலாம், 4ஆம் இடத்துல இருக்கலாம், ஏன் 3ஆம் இடத்துல இருந்தாலும் யோகத்தை செய்யும். இருக்கிற இடத்த பொறுத்து பலன் கொடுக்கும். ஆனால் வந்து அவர் 8ஆம் இடத்துல மறையக்கூடாது, 12ஆம் இடத்துக்கு போய் மறையக்கூடாது, ரொம்ப முக்கியம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடகலக்னத்துக்கு அவர் லக்னாதிபதியாக வருவார். அப்போ கடகலக்னத்துக்கு சந்திரனோட தசை 10 வருஷம் யோகத்தை செய்யும், அருமையாக இருக்கும். கடகலக்னத்தில் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருந்து லக்னத்திலே இருக்கலாம், இல்லை 2ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லை 5ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கலாம், சனியோட வீட்டில் கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. அவர் லக்னத்தை பார்த்துருவார். 8ல் மறையக்கூடாது, அதே மாதிரி 12க்கு போகக்கூடாது. 6ல் மறைஞ்சால் கூட ஏதோ குருவோட தொடர்பு அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். 9ல் இருக்கலாம். பாகிஸ்தானத்தில் கடகலக்னத்துக்கு சந்திரன் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தில் மீனராசியில் கூட இருந்தாலும் யோகத்தை செய்யும். 10ல் இருக்கலாம். தொழில் அற்புதமாக இருக்கும். கடகர லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை நல்லாயிருக்கும். சிம்ம லக்னக்காரங்களுக்கு சந்திரன் விரையாதிபதியாக வேலை செஞ்சிருவார். இந்த சிம்ம லக்னக்காரங்கள்லாம் பாருங்கள், சந்திர திசை வரும்போதெல்லாம் கையில் இருக்க பணமெல்லாம் அப்படியே கரைஞ்சு போகும். அவர் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல விரையத்தை கொடுப்பார். இப்போ 5ஆம் இடத்துல இருக்காருன்னா குழந்தைகளுக்காக செலவு பண்ணுறது. இதே வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து 6ஆம் இடத்துலேருந்து 12ஆம் அதிபதி 6ல் இருந்தால் மருத்துவமனைக்காக செலவு பண்ணுறதா, அடிக்கடி வியாதி
இது இப்போ வியாதி வர்றது, கடன் வாங்குறது, இந்த மாதிரியே அப்படியே போகும். விரயம் அப்படியே போகும். அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு சந்திரன் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. அவர் விரையாதிபதியாக இருக்கிறனால அவர் இருக்கிற இடத்த பொறுத்து வேலை செய்யும். இது 12ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தாருன்னா தொழிலுக்காகவே செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க. தொழில் அப்படியே நஷ்டமாக போகும் அந்த காலகட்டங்களில். சந்திரன் வளர்பிரியாக இருந்தால் வேறு மாதிரி பலன் கொடுக்கும், தேய்பிரியாக இருந்தால் சுத்தமாக பலன் கொடுக்காது. அப்போ இருக்கிற இடத்த பொறுத்து சிம்மலக்கணக்காரங்களுக்கு வேலை செய்யும். பொதுவாக சிம்மலக்கணக்காரங்களுக்கு சந்திர திசை பெருசாக யோகத்தை செய்யாதுங்க, ஒரு விரையாதிபதியாக வரனால. அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு சந்திரன் 11ஆம் அதிபதியாக வருவார். லாபஸ்தானாதிபதியாக வர்றதுனால அவர் சந்திரன் திசை வர்றது பரவாயில்லன்னு சொல்லலாம். ஒரு லாபத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றம், பெண்களால் ஆதாயம், பெண்களால் லாபம், மூத்த சகோதரன் சகோதரியார் ஆதரவு, இதெல்லாமே சந்திரன் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் கொடுக்கும். இப்போ 11லேயே சந்திரன் இருந்தாலும் நல்லாயிருக்கும், 12ஆம் இடத்துல சந்திரன் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது, 10ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் தொழில் நல்லாயிருக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கு. 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் அது உங்களுக்கு வண்டி வீடு வாகனத்துலலாம் ஒரு நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை, இதெல்லாமே கன்னி லக்னக்காரங்களுக்கு கொடுக்குது. கன்னி லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு சந்திரன் 10ஆம் அதிபதியாக வருவார். அவர் தொழில் ஸ்தானாதிபதி அவர் தான். அப்போது உங்களுக்கு துலாம் லக்னத்துக்கு சந்திரன் 10 வருஷம் தசை நடத்தினாலும் உங்களுக்கு நல்லது செய்யும். அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அவர் 10ல் இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம். 2ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தால் கூட, அவர் வளர்பிறை சந்திரனாக இருந்தால் கூட, ஒளிச்சந்திரனாக இருந்தால் கூட உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துரும் சந்திர திசையில். அப்போது சந்திர திசை துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்கும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதகாதிபதியாக வருவார். இருந்தாலும் அவர் பாக்கியாதிபதியாக வருவார். அவர் பாதகஸ்தானத்தில் இல்லாமல் இருந்து வேற ஒரு ஸ்தானத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும். பாதகஸ்தானத்தில் இருந்தால் அப்பாவுக்கு எடுக்கும், தந்தைக்கு எடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொஞ்சம் குறைபாடு கொடுக்கும். அப்போ சந்திரன் ஒரு மறைமுகமான ஒரு இடத்துல இருந்து, இல்லை குருவோட சேர்க்கையிலிருந்து, குருவோட பார்வையிலிருந்து, குருச்சந்திரனோட அந்த குருச்சந்திர யோகமாக இருந்து, இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோட தொடர்பில் இருந்து, இதெல்லாம் இருந்துச்சுன்னா சந்திர திசையும் நல்லா தான் இருக்கும். ஆனால் 9ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அப்பாவோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கெடுக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. அப்போ விருச்சிக லக்னக்காரங்களுக்கு சந்திரன் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் கண்டிப்பாக ஒரு ராஜயோகத்தை செய்யும், அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்கும். தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு சந்திரன் 8ஆம் அதிபதிங்க, லக்னாதிபதியோட நண்பர் தான். தனுசுக்கும் அதாவது குருவுக்கும் சந்திரன் நட்பு கிரகம். அதனால் தனுசு லக்னத்துக்கு சந்திரன் எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யும். ஆனால் இருந்தாலும் 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால தனுசு லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை வரும்போது ஏதோ ஒரு மன உளைச்சல், மனக்குழப்பம் அப்படி இப்படின்லாம் கொடுத்துருது. இதே குருவோட பார்வை, சுக்கிரனோட தொடர்பு, இல்லை வளர்பிறை சந்திரனாக இருந்து ஒரு நல்ல ஸ்தானத்தில் கெடாமல் இருந்தாருன்னா அந்த சந்திர திசையை ஒரு விபரீத ராஜயோகத்தையும் கொடுத்துரும். அப்போ சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து வேலை செய்யும் தனுசு லக்னக்காரங்களுக்கு. மகர லக்னக்காரங்களுக்கு சந்திரன் 7ஆம் அதிபதி. அவர் திருமணத்தை பண்ணி வைக்கக்கூடிய பிளானட் அவர் தான். அவர் கெடவே கூடாது. சந்திரன் 8க்கு போய் மறைஞ்சால் சந்திர திசை 10 வருஷம் சுத்தமாக வேலை செய்யாது. 7ஆம் அதிபதி 8க்கு போச்சுன்னா சந்திர திசை கணவன் மனைவி பிரிவினையெல்லாம் வரும். அப்போது சந்திர திசை மகர லக்னக்காரங்களுக்கு இருக்கிற இடத்த பொறுத்து வேலை செய்யும். அது ஒரு சமமான பலன் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா லக்னாதிபதிக்கு பார்த்திங்கன்னா சனிக்கு சந்திரன் ஆகாத கிரகம். அப்போ ஒரு சுமாரான ஒரு மத்தியம பலன் தான் கொடுப்பார், பெரிய அளவுக்கு யோகத்தை செஞ்சிடாது சந்திர திசையில். அடுத்து பார்த்திங்கன்னா கும்பலக்னத்துக்கு சந்திர திசை வரவே கூடாதுங்க. கும்பலக்னத்துக்கு சந்திரன் 6ஆம் அதிபதியாக போயிடுவார். எதிரி உண்டாகும், கூட பழகினவங்களே முதுகில் குத்துவாங்க, எதிரி ஆயிடுவாங்க, தொழிலில் நஷ்டம் ஏற்படும், கடனாளி ஆயிடுவீங்க, நோயால் அவதிப்படுவீங்க, பெண்களால் அசிங்க அவமானம் கேவலம் ஏற்படும். எல்லாமே இந்த 6ஆம் இடத்துக்கு சந்திரனோட பலன் கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ கும்பலக்னக்காரங்களுக்கு சந்திர திசை வராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. அப்படி வந்துட்டாலும் அவர் 6ஆம் இடத்துக்கு 6, 8 பன்னில் மறைஞ்சால் கூட ஓரளவுக்கு நன்மையான பலன் பண்ணுவார். சந்திர திசை இப்போ 6ஆம் இடத்தோடய தொடர்பில் இருந்தாருன்னா கடுமையான பாதிப்பு கொடுப்பாரு. இது 6ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்துலலாம் இருந்தாருன்னா தொழிலில் பிரச்சனை, தொழிலில் நஷ்டம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுத்துருவார் உங்களுக்கு. அதனால் சந்திரன் கும்பலக்னக்காரங்களுக்கு சந்திர திசை அவயோகத்தை செய்யக்கூடிய தசையாக இருக்கும். மீன லக்னம். மீன லக்னத்துக்கு சந்திரன் ராஜயோக அதிபதி, 5ஆம் அதிபதியை வேலை செய்வார். அப்போது 5ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் அவர் 5ஆம் இடத்துலேயே இருக்கலாம், இல்லை 4ஆம் இடத்துல இருக்கலாம், 2ஆம் இடத்துல இருக்கலாம், குடும்பஸ்தானத்தில் இருக்கலாம், 7ஆம் இடத்துல இருக்கலாம், 9ஆம் இடத்துல இருக்கலாம், 10ஆம் இடத்துல இருக்கலாம், 11ஆம் இடத்துலலாம் இருக்கலாம். சந்திரன் 8ல் போய் மறையக்கூடாது. மீன லக்னத்துக்கு சந்திரன் 8ல் போய் மறைஞ்சானா நீங்கள் துலாம் ராசியாக இருப்பீங்க. மீன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் 12ல் போய் மறைஞ்சாருன்னா நீங்கள் கும்பராசியாக இருப்பீங்க. சந்திரன் கெட்டு போகக்கூடாது, மனம் கெட்டு போகும், மனசு தெளிவு இருக்காது, குழப்பம் வரும். அப்போ ஒரு ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப முக்கியம். மீன லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை வர்றது நல்லது. ஆனால் அந்த 10 வருஷம் சந்திர திசை உங்கள் ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்காருன்னு பாருங்கள். சந்திரன் கெடாமல் இருந்தாருன்னா அந்த மீன லக்னத்துக்கு பரிபூர்ண ராஜயோகத்தை, அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குங்கிறதுல
வாரி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? எந்த லக்னத்துக்கு சந்திர திசை வரக்கூடாது? மகர லக்னத்துக்கு கொஞ்சம் சுமாராக வேலை செய்யும். சரிங்களா? கும்ப லக்னத்துக்கு சந்திர திசை வரவே கூடாது. அப்படி வந்தால் பிரச்சனை தான். எல்லா லக்னத்துக்கும் சந்திர திசை பரவாயில்லன்னு சொல்லலாம். நான் சொன்ன லக்னங்களுக்கெல்லாம் நல்லா வேலை செய்யும். அது மேஷ லக்னத்துக்கெல்லாம் சந்திர திசை நல்லா வேலை செய்யும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னத்துக்கு சந்திர திசை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிதுன லக்னம் கன்னி லக்னத்துக்கு சந்திர திசை நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னத்துக்கு சந்திரன் இருக்கிற இடத்த பொறுத்து வேலை செய்யும். தனுசு லக்னத்துக்கும் இருக்கிற இடத்த பொறுத்து வேலை செய்யும். மிதுன லக்னத்துக்கு சந்திர திசை உங்களுக்கு மீன லக்னத்துக்கு சந்திர திசை நல்லாயிருக்கும். கும்ப லக்னத்துக்கு சந்திர திசை வரவே கூடாது. இந்த கும்ப லக்னக்காரங்க தான் கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதாவது மிதுன கன்னி லக்னக்காரங்களுக்கு கூட சந்திர திசை இருக்கிற இடத்த பொறுத்து யோகத்தை செய்யுது. சரிங்களா? அதனால் வந்து கன்னி லக்னக்காரங்களுக்கும் மிதுன லக்னக்காரங்களுக்கும் சந்திர திசை நல்லா தான் இருக்கும். கும்ப லக்னக்காரங்களுக்கு சந்திர திசை ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்கும். ஒரு மோசமான பலன், கெட்ட பலன்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த 10 வருஷம் சந்திர திசையில் தாங்க நடக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்கார், என்ன தசாபுத்தி போகுது, உங்கள் வயசு என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சந்திர திசை நடந்துகிட்ருக்கா, இல்லை இனிமேல் சந்திர திசை வருமானு பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.